வணக்கம். டிஎன்பிஎஸ்சிக்கு குரூப் 2 2013 வருட வினாத்தாள் தான் நம்ம பார்க்க போகிறோம். பொது தமிழும் பொது அறிவும். இதில் நான் ஏற்கனவே 2 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போய் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட கண்டினியூஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய நூலக தந்தை என போற்றப்படுகிறவர் உவே சாமிநாத ஐயர், மாயூரம் வேதநாயகம் பிள்ளை, சீர்காழி சீரா அரங்கநாதன், தஞ்சை வாணன். ஆன்சர் சி, சீர்காழி சீரா அரங்கநாதன். நல்ல என்னும் அடைமொழியை பெற்ற நூல் இது. நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு, ஐங்குறுநூறு. ஆன்சர் பி, குறுந்தொகை. கடலில் கரைத்த பெருங்காயம் போல இந்த உவமை வாக்கியம் உணர்த்தும் பொருள் பகர்தல், கலத்தல், வீணாதல், ஏமாறல். ஆன்சர் சி, வீணாதல். தெரிநிலை வினையெச்சத்தை எடுத்து எழுதுக. நோயின்றி வாழ்கின்றான், மெல்ல நடந்தான், நடந்து வந்தான், நன்கு படித்தான், நன்கு பாடினான். ஆன்சர் தெரிநிலை வினையெச்சம் அப்படின்னா நடந்து வந்தான். சி தான் கரெக்ட். அடுத்து பொறுத்துக. கை, நோ, யா, வவ். இதுக்கான கரெக்டான ஆன்சர்ஸை நம்ம பொருத்தணும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா துன்பம், கைப்பற்றுதல், ஒழுக்கம், ஒரு வகை மரம். கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் ஆப்ஷன் டி தான் கரெக்டு. கை ஒழுக்கம், நோ துன்பம், யா ஒரு வகை மரம், வவ் கைப்பற்றுதல். ஸோ ஆன்சர் டி தான் கரெக்டு. அடுத்து ஈற்றையலடி சிந்தடி பெற்று வரும் பாவகை. நேரிசை சிந்தியல் வெண்பா, இன்னிசை சிந்தியல் வெண்பா, நிலைமண்டில ஆசிரியப்பா, நேரிசை ஆசிரியப்பா. ஆன்சர் சி, டி, நேரிசை ஆசிரியப்பா. ஈற்றையலடி சிந்தடி பெற்று வரும் பாவகை, நேரிசை ஆசிரியப்பா. அடுத்த கொஸ்டின், விடைக்கேற்ற வினாவை தேர்க. பெற்றதை வழங்கி பெருங்குணம் பெறுதல் இன்பம். இதற்கான வினா கரெக்டாக நம்ம தேர்ந்தெடுக்கணும். பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணத்தால் பெறுவது எது? பெற்றதை வழங்கி ஏன் வாழ வேண்டும்? பெருங்குணம் எப்போது வரும்? பெறுவது எது? ஸோ ஆன்சர் ஏ தான் கரெக்ட். பெற்றதை வழங்கி வாழும் பெருங்குணத்தால் பெறுவது எது? அடுத்து பொருந்தா இணையை கண்டறிக. தினம், நாள் கரெக்டு. நெருதல் நேற்று, சலவர் நல்லவர், மாறன் மன்மதன். ஆன்சர் சி தான் இதுக்கு பொருந்தாத இணை, சலவர் நல்லவர். அடுத்த கொஸ்டின், வேர்ச்சொல் தேர்க. பற்றுக, பற்றற்றான், பற்றினை, அப்பற்றை, பற்றுக, பற்றுவிடற்கு. இதற்கான வேர்ச்சொல் பற்று. டி தான் கரெக்டு. அடுத்து மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் என பாடியவர் யாருன்னு கேட்குறாங்க. அரசில் கிழார், மூசிக்கீரனார், ஔவையார், பரணர். ஆன்சர் பி, மூசிக்கீரனார். அடுத்து சிவபெருமான் திருக்கோவிலின் எதிரே உள்ள அருகால் பீடத்திலிருந்து வடமொழி தென்மொழி புலவர் போற்ற அரங்கேற்றிய நூல் எது? சிவபெருமான் திருக்கோவிலின் எதிரே உள்ள அருகால் பீடத்திலிருந்து வடமொழி தென்மொழி புலவர் போற்ற அரங்கேறிய நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. பெரிய புராணம், திருவிளையாடற் புராணம், கந்த புராணம், திருவாசகம். ஆன்சர் பி, திருவிளையாடற் புராணம். பெரிய புராணத்தில் யாருடைய வரலாறு மிக விரிவாக விளக்கப்பட்டுள்ளது? திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரர், காரைக்கால் அம்மையார். ஆன்சர் பி, திருஞான சம்பந்தர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சின்னதாக ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இதோட கண்டினியூஷன்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.